அதான் பெருமாள் சொன்னான், பரதா அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு தகப்பனார் என்ன காட்டுக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்றீங்க, இதுக்கு யார் காரணம் தெரியுமா? பரதா நீ காரணம் கிடையாது, பரதா கைகேயி காரணம் கிடையாது, பரதா தகப்பனாரும் காரணம் கிடையாது. அப்ப யார் காரணம்? அவன் கர்மாவை அனுபவிக்க வேணும்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கானே தெய்வம், அவன்தான் காரணம். தன்னுடைய இஷ்டப்படி யாரும் இந்த உலகத்துல நடந்து முடியாது பரதா. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். இப்போ எனக்கு சுவாதந்திரியம் உண்டுன்னு நினைக்கிறியா? கிடையாது. தகப்பனார் சொன்னதை கேட்க வேண்டியது என்னுடைய கர்த்தவியம், என்னுடைய கடமை. பரதா உனக்கு சுவாதந்திரியம் உண்டுன்னு நினைக்கிறியா? கிடையாது. தகப்பனார் சொன்னதை கேட்க வேண்டியது உனக்கும் கடமை. அதான் என்னவோ ராஜ்யம், அது என்னுடையது, உன்னுடையது, நான் உனக்கு கொடுக்கறேன், நீ எனக்கு கொடுக்கறேன்னு சொல்றிய. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது பரதா. ஒருத்தன் ரொம்ப ஆசைப்பட்டு அபாரமா பணங்காசை சேர்க்கிறான். சேர்த்து வச்சான்னா எவ்வளவு பணம் சேர்க்கிறானோ அந்த பணமே அவனுக்கு கவலையை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அவனிடத்துல நிறைய பணம் இருக்குன்னு சொன்னா தேசத்து ராஜா அதிகமான வரியை போட்டு அவன்கிட்ட வந்து பணத்தை எடுத்து விடுறான். அல்லது அவனிடத்துல பணம் இருக்குன்னு சொன்னா திருடன் வந்து திருடின்னு போயிடுறான். அல்லது பணம் நிறைய சேர்ந்து கொடுத்துனா இவனுக்கே விபரீதமான ஆசைகள் எல்லாம் உண்டாருது. சேரக்கூடாத வாளோடு சேர்றான், பணங்காசு போயிடுறது. அப்ப எவ்வளவு ஆசை வச்சாலும் நம்மோட எதுவும் இருக்காது, தர்மம் ஒண்ணுதான் இருக்கும். இந்த லோகத்துல எல்லாமே அழியக்கூடியது பரதா. என்னைக்காவது ஒரு நாள் பிறந்தோம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக போறோம். நம்மோட எதுவும் சேர்ந்து வரல, நம்மோட சேர்ந்து எதுவும் போக போறதில்லை. ஒன்னே ஒண்ணுதான் நம்மோட இருக்கும். என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத தர்மம். இப்ப உடனே நீ கேட்கலாம், தர்மங்கிறது கண்ணுக்கு தெரியாதது தானே, கண்ணால பார்த்தவா யாராவது உண்டா அப்படின்னு கேட்கறியா பரதா? கண்ணுக்கு தெரியாதுங்கிறதுனால எல்லாமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதோ காற்று கூட தான் இருக்கு, கண்ணுக்கு தெரியலை, அதனால கண்ணுக்கு தெரியாத காற்று இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதோ நாம சுவாசிக்கிறோமே. பரதா ஒண்ணு சொல்றேங்களு, தகப்பனாரிடத்துல உனக்கு எவ்வளவு பக்தி உண்டோ அதே பக்தி உன் தாயாரிடத்திலும் உனக்கு இருக்கணும். தாயாரும் தகப்பனாரும் சேர்ந்து நமக்கு 2 காரியம் சொல்லியிருக்கா. நான் காட்டுல 14 வருஷம் இருக்கணும், உனக்கு ராஜ்யத்தை கொடுத்திருக்கா, நீ அயோத்தியில இருக்கணும். இப்போ பிள்ளைகளான நம்முடைய கடமை என்ன? தாயார் தகப்பனார் சொன்னதை கேட்டு தகப்பனார் சொன்ன பிள்ளைங்கிற நல்ல பெயரை வாங்கணும். நம்மால தாயார் தகப்பனாருக்கு ஒரு கௌரவம் மரியாதையை கொடுக்கணும். அதுதானே நாம பண்ண வேண்டிய காரியம். பரதா, என் பங்குக்கு நான் காட்டுக்கு வந்துட்டேன், உன் பங்குக்கு நீ ராஜ்யத்தை எடுத்துக்கணும், அயோத்தியில ராஜாவா இருக்கணும்.